தன்னானனா தானா தன்னானே தன்னானே சும்பு சுக்கு சுக்கு சும்பு சுக்கு சுக்கு ஏ கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும் மச்சானியும் மச்சினி நானும் கொட்டா தோல் பறக்கும் நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நான் செவக்க மாப்பிள்ளை வேணும் நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நான் செவக்க மாப்பிள்ளை வேணும் தாலி கட்டியதை தாளிக்க வேணும் கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும் மச்சானியும் மச்சினி நானும் தொட்டாதோல் பறக்கும் என்னடா இது நிலாவையும் காணும் நட்சத்திரத்தையும் காணும் என்னவா இருக்கும் ஓஹோ என் அழக பார்த்தோன்னே அந்த நிலா வெக்கப்பட்டு ஓடிருச்சு நட்சத்திரம் மட்டும் என்ன நம்மளை விட இவ அழகா இருக்கேன்னு அதுவும் வெக்கப்பட்டு ஓடிருச்சு போல என்னடி இது காலங்காத்தால இந்த கன்றாவில நான் காதால கேட்க வேண்டியது இருக்கு காக்க நினைச்சுதான் தாங்கத்தி தான் பொழுது விடிஞ்சதுன்னு சேவை நினைச்சுதான் தாங்கூவி தான் பொழுது விடிஞ்சதுன்னு நாய் நினைச்சுதான் தாங்க குறைச்சுதான் பொழுது விடிஞ்சதுன்னு அத போல இருக்குடி உன் அழக பார்த்துதான் நிலாவையும் நட்சத்திரத்தையும் காணும்னு நீ சொல்லிக்கிட்டு தெரியுத ஆண்டி நீங்களாம் ஓல்டு லேடி நான் எவ்வளவு அழகுங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது இப்பதான் டிவியில ஒரு விளம்பரம் பார்த்துட்டு வரேன் நிலா ஒரு பொண்ணோட அழகை பார்த்து வெக்கத்துல ஒளிஞ்சுக்கணும் தெரியுமா இப்ப வானத்துல என் முகத்தை நான் காமிச்சிட்டு இருந்தேன் நிலாவே இல்ல அப்போ என் அழகை பார்த்து தானே நிலா ஒளிஞ்சிருக்கும் அடியே கூறுகட்ட குப்பாயி மத்தியாலம் 12 மணிக்கு சூரியன் சுட்டரிக்க நேரம் எப்படி நிலா வெளியில வரும் வேணாம் நைட்டு 12 மணிக்கு வந்து படுத்து பாரு அப்ப தெரியும் உன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் ஐயோ நம்ம ஆண்டி கிட்ட நம்மளே அசிங்கப்பட்டமே நீதான் வியாபாரத்துக்கு போறேன்னு வீடு வாசல் பெருக்கிறது இல்ல ஒரு முத்தம் தொளிக்கிறது இல்ல கோலம் போடுறது இல்ல சோத்த பொங்குறது இல்ல குழம்பு வைக்கிறது இல்ல ஆண்டி லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு இன்னும் இந்த லிஸ்ட் பெருசா போய்கிட்டு தான் இருக்கும் இது சிம்பிளா சொல்றதுக்கு எதுவும் வழி இருக்கா வீட்ல ஒரு வேலை பாக்குறது இல்லன்னு சொல்றேன் புரியுதா டேய் அதான் வீட்ல வேலை பாக்குறதுக்கு நீங்க இருக்கீங்கல்ல வெளியில ஒரு வேலையை பார்த்துட்டு வருவேன்ல ஆமா என் மவனாவது எனக்கு ஒத்தாசையா இருப்பான் அவன் எங்கடி அனுப்பிச்சு விட்டேன் டேய் காடு காடா தேடி டயர்ட் ஆயிருதேன் இதுல களவாங்க போனேன்னா இன்னும் டயர்ட் ஆயிருதேன் அதான் ஏதாவது தேடிட்டு வாங்க களவாண்டுக்கலான்னு சொல்லி உங்க மவன் அனுப்பியிருக்கேன் பாக்குறது களவாணித்தனம் இதுல டயர்டு வேற ஆவறியாக்கும் டயர்டு வகை வகையா செய்யற மாதிரி தான் வத்த குழம்பு வச்சுட்டு ஓவரா பேசிட்டு இது கிளவி பாத்துட்டேன் என்னத்தையா பாத்துட்டேன் நம்ம திங்கிறதுக்கும் திருடுறதுக்கும் தோதான ஒரு இடத்த பாத்துட்டேன்டி அதான் நாராயணன் வச்சிருக்கான்ல அந்த மரத்துல எல்லாம் காய் காய்ச்சி பழுத்து கிடக்குடி நாராயணன் தோட்டத்துக்கு நான் இது வரைக்கும் போனது இல்லையா என்ன மரம் வச்சிருக்கான் நாராயணன் தோட்டத்துல நிறைய பேரிச்சங்காய் இருக்குடி பார்க்க மஞ்சன்னு இருக்கு இதுக்கு மேல விட்டா பழுத்துரும் அப்புறம் அவன் பறிச்சிருவான் நம்மளால ஆட்டை போட முடியாது பரவாயில்லையா பச்சையாவே பேரிச்சங்காய பறிச்சு அதை நாம வித்துக்கலாம் நாராயணன் தோட்டத்துல பேரிச்ச மரம் எங்க நின்னுச்சு பாக்கு மரம் எல்லாம் நின்னுச்சு இல்லம்மா அது பேரிச்ச மரம் தான் இப்ப காய்ச்சிருக்கு கொத்துக்கத்தான் காய்ச்சி கிடக்கு நீ பாக்கலவோ ஐயோ ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்களே இப்ப என்ன பண்றது அடியே மருமவளே என் மகன் படிச்ச படிப்புக்கே அவனுக்கு பேரிச்சங்காய்க்கும் பாக்கு காய்க்கும் வித்தியாசம் தெரியல நீ என்ன பண்ணுனா இன்னைக்கு பாக்கு காயை பறிச்சுட்டு போய் பேரிச்சங்காயும் வித்துரு எப்படி ஐடியா அத்தே நீங்க ஒரு தெண்ட கருமாந்திரம் தான் நான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லத்தே உனக்கு போய் ஐடியா கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும் ஐயோ உங்க அம்மாக்கு மண்டையில களிமண்ணு தான் இருக்குன்னு நினைச்சேன் மூளையே இல்ல நினைச்சேன் பரவாயில்ல அவங்களுக்கும் கொஞ்சம் மூளை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்களே என்ன இவ நம்மள ரொம்ப கீழ்த்தனமா நினைச்சு வச்சிருந்திருக்கா நீங்க ஒரு தெண்டச்சோறு வெண்டச்சோறு தேவையில்லாத சோறு நினைச்சேன் ஆனா நீங்க ஒரு புளிச்சோறு தயிர் சோறு அப்புறம் பிரியாணி சோறு நிரூபிச்சிட்டீங்க அடப்பாவி சேத்துல அடிக்கிற மாதிரி என்ன இவ சோத்துல அடிக்கிறா யோ வாயா அந்த தோட்டத்துக்கு நாம இப்பவே போலாம் நான் முன்னாலே போறேன் நீ பின்னாலே வாடி நீ முன்னாலே போயா நான் பின்னாலே வரேன் மாமியாரும் பா நானும் மரியாதைத்தான் கூப்பிடுதான் நினைச்சேன் ஒரு மண்ணாங்கட்டி மாதிரில என்ன நினைச்சிருந்திருக்கா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி சோத்துக்காக நானும் பட்டேன் அவமானமே இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தா எனக்கு மரியாதை இல்ல நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும் பாருடி சின்ன பொண்ணு எவ்வளவு காய்ச்சி கிடக்குதுன்னு நான் கூட ரொம்ப உயரத்துல போய் மரம் காய்ச்சிருச்சுன்னு நினைச்சேன் ஐயா பரவாயில்ல கீழே நின்னே பறிச்சுக்கலாம் போல நல்லதா போச்சு சீக்கிரம் வாடி பறிச்சுட்டு எஸ்கேப் ஆயிருவோம் எதை வச்சு அது நீ பேரிச்சம்பழம் நினைச்ச பாக்க அப்படிதாண்டி தெரிஞ்சுது நேத்து கூட நம்ம பழக்கடையில பார்த்தோமே கொத்து கொத்தா கட்டி தொங்க விட்டுருந்தால கேட்டா பேரிச்சங்காயின்னு சொன்னால அதே மாதிரிதானே இருக்குது ஆமா இதை பாக்குறதுக்கு பேரிச்சங்காய் மாதிரி தான் இருக்கு பாக்குன்னு சொன்னா எவளுமே வாங்க மாட்டா பேரிச்சங்காய் தான் பழுக்க வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா வாங்கிடுவாளுங்க அது இருக்கட்டும் டி இந்த ஐடியா கொடுத்தது எங்க அம்மா தானே ஆமா உங்க அம்மா எங்க அம்மா டீச்சர் அம்மானுக்கு இப்ப என்ன அதுக்கு எங்க அம்மா மனசு நீ பேசுனது கட்டு உடஞ்சிருக்கும் தெரியுமா பின் என்னங்க வந்து ஒரு வாரம் ஆச்சு
தம்பி உன் கூட 4 நாள் இருந்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு 1 வாரம் ஆச்சு, இன்னும் கிளம்பலல்ல. அடிப்பாவி, வேற இருந்தா அப்படி பேசிட்டு இருந்தியா நீ? ஆமா ஆமா, இப்ப நான் போட்ட போட்ல நமக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி இந்நேரம் உங்க அம்மா பஸ்ல ஊருக்கு டிக்கெட்டே எடுத்திருக்கோம் தெரியுமா? இவெல்லாம் ஒரு மருமகளா? யோ, இந்த ஐடியாவை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவும் அவங்க மாமியார் கிட்ட ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாத. வாயா, தோட்டக்காரன் பார்க்க முன்னாடி பறிச்ச காயெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுவோம். பாக்கு காயை தூக்கிக்கிட்டு தோட்டக்காரன் பார்க்க முன்னே தோட்டத்தை விட்டு ஓடிடுவோம். எம்மா எம்மா இங்க வாமா. ஏண்டி நல்ல பிளான் பண்ணி அழுது கிழுது கேட்டாதான் அம்மா பண்டை வாங்கி தருவான்னு சும்மா சிரிச்சுக்கிட்டே நிக்காத. சரிக்கா சரி. என்னடி வீட்டுல உட்காந்து ஒரு பீடியை சித்த விடுதியலா? காலு கத்திக்கிட்டு இருக்க. எம்மா என்னன்னு தெரியலம்மா, சோனி அழுதுகிட்டே இருக்காம்மா. ஏன் சோனி என்னாச்சு? எம்மா ஏதாவது திங்கிறதுக்கு பண்டை வாங்கிட்டாமா. ஆமா, பீடி சுத்தி வர 120 ரூபாயில உனக்கு பண்டை வாங்கத்தான் எனக்கு சரியா இருக்குமா? போடி, 10 பைசா சேர்த்து வைக்க விட மாட்டியோ? பண்டம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏண்டி அம்மா இன்னைக்கு ஏதோ கோவத்துல இருக்காட்டி, பேசாம பாட்டி வீட்டுக்காவது போவோம். உங்க அப்பத்தா வீட்டுக்கு போங்கடி. உங்க அப்பத்தா ஏதாவது கொலக்கட்டை ஏதாவது செஞ்சு தர சொல்லுங்க, போங்க. அட போமா, அப்பத்தா விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்ச கொலக்கட்டையே மனுஷன் திம்பானா? எனக்கு கொலக்கட்டை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போ. தேங்காய் திருவி கடுங்காப்பி போட்டு தர சொல்லுங்கடி, உங்க அப்பத்தா போட்டு தரும். இந்த அம்மா கடுங்காப்பி கூட அப்பத்தா வீட்டுக்கு பத்தி விட்டுதா. என்ன மதினி பிள்ளைகள் சினிங்கிக்கிட்டே போகுதுவ? அத்தைகிட்ட சத்தம் கொடுக்காளுவா இல்லையா? சே, அதெல்லாம் நல்லா சத்தம் கொடுத்தாளுவ. ஆளு மூஞ்சி 2 பேத்துக்கு வாட்டமா இருக்கேன்னு கேக்குறேன் மைனி. வேற ஒண்ணும் இல்ல நாத்து, அவளுகளுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு பண்டை வேணுமா? உங்க அம்மா செஞ்சு போட்ட கொலக்கட்டை இருக்கு பத்துக்க தின்னுன்னா வேண்டாங்க அழுவ. அடியாத்தி, எங்க அம்மா செஞ்சது கல்லால இருந்துச்சு, பிள்ளைகளுக்கு பல்லு போயிடாம. அதத்தான் அவளுகளும் சொல்லிட்டு போறாளுடி. உங்க அம்மா என்னடி அப்படி கொலக்கட்டை செஞ்சு கொடுத்துருக்காவ? ஏன் மைனி நீங்க கொலக்கட்டையே செய்யல, எங்க அம்மா கல்லாது செஞ்சு கொடுத்துருக்குல்ல. சரி, என்ன இம்புட்டு தரும்? அண்ணன் வீட்டுல வாய்க்கு ருசியா சாட்டு போலான்ட்டு தான் நானே பிள்ளைகள் பண்டம் கட்டுறதுக்கு அங்க பத்தி விட்டுருக்கேன். நீ என்னடி இங்க வந்தவ? வேற ஒண்ணு இல்ல மைனி, இந்த ரோஸ் நூல் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு, பீடி சுத்தும் போது அதான் உங்ககிட்ட இருக்கான்னு பாத்துட்டு வரலான்னு வந்தேன். ஒரு கனி நூல் கிடக்குண்டி, இதோ தாரேன். மாடா மர்ம பிள்ளை, இல்ல வீட்டுல ஒண்ணு ஆட்டுக்குட்டி மேய்க்க தானே போச்சேன், என்னல இங்க வந்து நிக்க? அப்படி பாட்டி வீட்டு பக்கமா போ. மைனி 2 பேரும் அங்கதான் போயிருக்காளுவ. அவளுக்கு ஏதாவது பண்டை வேணுமா? உங்க பாட்டிய கடுங்காப்பி போட்டு தேங்காய் பூ திருவி கொடுக்க சொல்லு, போ. பேரிச்சம்பளம் வாங்கலையோ? பேரிச்சம்பளம் எம்மா பேரிச்சம்பளம் விக்கிட்டு வாங்கிட்டாமா? ஆமாம்மா, எனக்கும் பேரிச்சம்பளம் வாங்கிட்டாமா. உங்களை உங்க அப்பா வீட்டுக்கு போச்சோன்னா இன்னும் போகாம என்னடி செய்வீங்க? பேரிச்சம்பளம் சத்தம் கேட்டதுன்னு சிவினதாமா கூட்டிட்டு வந்தா. மரும பிள்ளையா? வாங்கி கொடுத்துட்டா போச்சு. ஏல சிவினே, உன்னை பாட்டி வீட்டுக்கு போச்சோன்னா இங்க மறுபடியும் அத்தைக்கு செலவு வைக்க இங்க வந்தியாக்கும்ல. பரவாயில்ல நாத்து, அவைய தாய் மாமா வீட்டை தேடி அவன் வாரான், அவனுக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை தானே. பேரிச்சம்பளம் வாங்கலையோ? பேரிச்சம்பளம் இங்க கொண்டு வா சின்ன பொண்ணு. என்னது சின்ன பொண்ணா? அவளே ஒரு ஃப்ராட் ஆச்சே. என்னத்தை கொண்டு வந்து விற்க போறான்னு தெரியலையே. ஆத்துக்கிடுவோம் நாத்து, விருப்பம் இருந்தா வாங்கோ, இல்லாட்டி வாங்க வேண்டாம். என்ன அன்னக்கிளியக்கா, 4 முடியக்கா, மதினி நாத்தனார் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ பெரிய ஃப்ராடு, பிக்காளித்தனம் தான் பண்ணுவேன்னு பேசிக்கிட்டு இருக்க. பாப்பாத்தி அக்காக்கு எப்பவும் குறும்பு தான் போங்க. சரி, என்னடி பேரிச்சம்பளம் சொன்னா நம்பி கூப்பிட்டா இது என்னமா மஞ்சள் இருக்கு? அதானே, பேரிச்சம்பளம் கருப்பா தானே இருக்கும். நான் சொன்னேன்ல, இவ ஏதாவது ஃப்ராடுத்தனம் தான் பண்ணுவானே. சின்ன பொண்ணு, பாத்தியா உன் புத்திய காமிச்சிட்ட பாத்தியா? பிள்ளைல ஆசையா கேட்டதுன்னு கூப்பிட்டோம்னா இப்படி வேற எதையோ கொண்டாந்து வச்சிருக்க. அக்கா, இது பேரிச்சம்பழம் இல்லக்கா, இது பேரிச்சங்காய். 1 கிலோ பேரிச்சம்பழம் 500 ரூபாக்கா. ஆனா 1 கிலோ பேரிச்சங்காய் வெறும் 50 ரூபா தான்க்கா. என்னது 50 ரூபாய்க்கு பேரிச்சங்காயா? அது எப்படி இவ்வளவு கம்மியா உன்னால கொடுக்க முடியுது? அதுவாக்கா, ஒரு பேரிச்ச மரம் காத்துல கீழே விழுந்துருச்சு பாத்துக்கங்க. அதுல உள்ள ஓனரு குறைஞ்ச ரேட்டுக்கு காயை எனக்கு விலைக்கு தந்தாரு. இதை பழுக்க வச்சு வித்தனா உனக்கு நல்ல லாபம் இருக்கும்னு சொன்னாரு. ஆனா எனக்கு தான் தெரியுமே, ஒரு நாளைக்கு ஒரு நாள் டிஃப்ரெண்டா பிசினஸ் பண்ணி தான் பழக்கம். இதை பழுக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு தலை காஞ்சிரும். அதான் காயாவே வித்துருவோம், வாங்குறவங்க பழுக்க வச்சுக்கிட்டுமே நினைச்சேன். பிள்ளைல ஆசையா திங்கிறதுக்கு பேரிச்சம்பழம் கேட்டா இப்படி காயை கொண்டாந்து வச்சா எப்படி திங்க முடியும்? பேரிச்சம்பழம் மாதிரியே பேரிச்சம் காயை கூட சாப்பிடலாம், நல்லா டேஸ்டா தான் இருக்கும். சரி, எங்க ஒரு காயை கூட தின்னு பாப்போம். ஞம் 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 ஞம். என்னடி இது? காய் இனிக்குன்னா ஒரே தோப்பா இருக்கு. பாக்கு துவக்கிற மாதிரி இல்ல துவக்குது. ஏண்டி தோப்பா இருந்தா சாப்பிடுவீங்களாடி? துவப்பா இருக்குன்னு சொல்றது மட்டும் இல்லாம பாக்க ஏண்டி இழுத்து விட்டுறீங்க? வயிற்றுல புளிய கரைக்குது இல்ல? அது வேற ஒண்ணும் இல்ல, நிறைய விளைஞ்ச காய் கிடையில ஒன்னு பிஞ்சு காய் இருக்கத்தான் செய்யும். 4 முடி சொல்லிட்டு சின்ன பொண்ணு. நீ அந்த பிஞ்சு காய் எடுத்து கடிச்சிருப்பட்டி, நல்ல பெரிய காயை எடுத்து தின்னு பாத்தீங்கன்னா நல்ல ருசியா தான் இருக்கும். வெறும் 50 ரூபா தானே. 500 ரூபா பொருளை வாங்கி வீட்டுல பழுக்க வச்சு 50 ரூபாய் கிடைக்க போகுது. காயோட தின்னாலும் லாபம் தானே. ஏன் சிவினே, பேரிச்சங்காய் வாங்கி தரட்டுமா?
ஏலே தோத்துட்டு கிடக்கல வேண்டாமலே. சே பிள்ளைல ஆசைப்படுதுல வாங்கி கொடுப்போம். ஏம்மா நான் கேட்கப்ப மட்டும் துட்டு இல்ல தூக்காளி இல்லன்னா இப்ப சிகினி கேட்டா மட்டும் எங்க இருந்து வருது அவனுக்கு துட்டு? ஆமா உங்க அத்தை வீட்டுல போய் நல்லா தின்னுட்டு வரல, அப்பெல்லாம் வாய் பேசாத, இப்ப வந்து பேசு. ஏன் மைனி பிள்ளைகள் கேட்கும் போதே வாங்கி கொடுத்தா இப்படி சொல்லாதுல்ல? ஆமா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 5 ரூபா நான் கேட்டுக்கிட்டே இருப்பாளுவ. பணம் காய்க்கிற மரமா இருக்கு. சிவினி எப்பவோ வீட்டு பக்கம் வரான், ஆசையா ஒண்ணு கேட்கறான். பத்தியா அவன் லீவ்ல கூட ஆடு மேய்க்கிறான். இவளுக ஒரு நூல் கண்ணியில நூல் சுத்தி தானே சுத்தி தர மாட்டே கழுவுல. எம்மா உனக்கு எப்ப பாரு என்ன குறை சொல்றதே வேலையா போச்சு. ஏக்கா உங்க வீட்டு பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கோங்கக்கா. முதல்ல பேரிச்சங்காய் வேணுமா வேணாமான்னு சொல்லுங்கக்கா. இரு சின்ன பொண்ணே, முதல்ல டேஸ்ட் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிறோம். பரவாயில்ல நீ குடுடி, ஒரு கொத்து குடு. இதோ உங்களுக்காக. ஒரு கொத்து அரை கொத்துல வராதுக்கா, கிலோ கணக்கிலே போட்டுருக்கேன். மைனி இவ்வளவு தின்றுமா பிள்ளையே? இந்தாங்க நினைக்கிறேக்கா, இதுல 1 கிலோ இருக்கு. அதான் 1 கிலோ வாங்கியாச்சுல, ஒரு கொத்த ஃப்ரீயா கூட. அடியே 500 ரூபாய்க்கு விக்கிறத இவ்வளவு 50 ரூபாய் கொடுத்தும் இன்னும் ஃப்ரீயா கேக்குற. ரொம்ப சீனி போடாத, யாத்தையாவது 5 ரூபாய்க்கு தானே வாங்கிட்டு வந்திருப்ப. இருந்தாலும் எனக்கு என்னமோ துவக்கும் போது பார்க்க மாதிரியே தோணுதுடி. இந்த 4 முடி எப்படிதான் நம்ம ஃப்ராடு தனத்தை கண்டுபிடிக்கிறாரே தெரியல. பேசாம ஒரு கொத்த ஓசியில கொடுத்து எஸ்கேப் ஆயிருவோம். உள்ள இருக்கிறத உடைச்சு பார்த்து பாக்குன்னு தெரியுங்களாட்டி இந்த இடத்த காலி பண்ணிடுறா கடவுளே. உனக்கு இல்லாத 4 முடி ஒரு கொத்த எடுத்துக்க. அதானே பார்த்தேன். வர்றேன் பசங்களா, அப்புறமா சாப்பிடுங்க. நல்லா பழுத்த விட்டு இப்பவே சாப்பிட்டு பாத்துறாதீங்க. தள்ளு 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 வண்டியை தள்ளு. இந்த தெருவில் ஏமாத்தியாச்சு, அடுத்த தெருவில் போய் ஏமாத்தணும். தள்ளு 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 வண்டியை தள்ளு. மைனி எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கு மைனி. ஏன் இந்த டவுட்டு? பேரிச்சங்காயா இருந்துச்சுன்னா உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள பேரிச்சம் கொட்டை இருக்குல்ல. இது நல்ல ஐடியா, வாங்க உடைச்சு பாப்போம். நான் கல்ல எடுத்துட்டு வரேன். ஐயோ அந்த சின்ன பொண்ணு நம்மள நல்லா ஏமாத்திட்டு போயிட்டா. இது பேரிச்சங்காய் இல்ல, பாக்குகாய். அவ திரும்ப இந்த ஏரியா பக்கம் வரட்டும். பாக்க போய் இப்படி 50 ரூபாய்க்கு நம்ம கிட்ட வித்துட்டு போயிட்டாளா அவ. இதுக்கு நீ என் பண்டை வாங்குறதுக்கு காசே கொடுத்துருக்கலாம். இதை திங்கவும் முடியாது, காசும் போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சிலர் நேம் மட்டும் இப்ப நாம பார்க்கலாம். தனவாடி முத்துலட்சுமி, கணேசன், பிரியா கோயில்பட்டி, புஷ்பராணி, பொன்னரசி, ஸ்ரீநிதி, சஷ்வந்த், ரோஹித், மகிஷாலினி, கார்த்திக், ஜோதி, ஆனந்தி, கவிநிலவே, லக்ஷ்மிபதி, மனோஜ் பூங்குயில், அமுதா அம்மு, குமார் கற்பகம், சஷ்விகா ஸ்ரீ, அனந்தராஜன், செல்வம் தமிழ் செல்வன், பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட், வளர்மதி, அருள்நிஷா. பை ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.